எபிசோட் 1. கார்த்திக் யார்? இருள் நிறைந்த ஒரு இரவு. காற்றில் மெல்ல ஒலிக்கும் கோவில் மணி. 1000 ஆண்டுகள் மறைந்து கிடந்த ஒரு ரகசியம் இன்று விழிக்கிறது. அந்த ரகசியத்தின் மையத்தில் இருக்கும் இளைஞன் கார்த்திக். அவன் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தாலும் அவன் விதி சாதாரணமில்லை. தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான சிறிய கிராமம். அங்கு வாழ்கிறான் கார்த்திக். ஒரு சாதாரண இளைஞன். அவன் நண்பர்களுடன் பேசுவான், கிராமத்தில் வேலை செய்வான். ஆனால் அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி. என் வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது போல. அவன் அடிக்கடி அந்த கிராமத்தில் இருக்கும் பழைய சிவன் கோவிலை பார்க்கும். அந்த கோவில் மிகவும் பழமையானது. அங்கு செல்லும்போது அவனுக்கு எப்போதும் ஒரு விசித்திரமான உணர்வு வரும். அந்த இரவு கார்த்திக் தூங்கிக் கொண்டிருக்கிறான். திடீரென்று அவன் ஒரு கனவு காண ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பெரிய மலைக்கு மேல் இருக்கிறான். அவன் முன் ஒரு பழமையான சிவன் கோவில். அந்த கோவிலிலிருந்து ஒரு பெரிய ஒளி வருகிறது. அந்த ஒளியிலிருந்து ஒரு முதிய முனிவர் தோன்றுகிறார். அவர் கண்களில் ஒரு பெரிய அமைதி. முனிவர், கார்த்திக். கார்த்திக் அதிர்ச்சியுடன் பார்க்கிறான். கார்த்திக், நீங்கள் யார்? முனிவர், நான் இந்த சக்திகளின் காவலன். முனிவர் மெதுவா பேச ஆரம்பிக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன் தெய்வங்கள் 200 சக்திகளை உலகத்தில் மறைத்து வைத்தனர். அந்த சக்திகள் தவறான கைகளுக்கு சென்றால் உலகம் அழியும். கார்த்திக் குழப்பமாக கேட்கிறான். அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு? முனிவர் அவனை நேராக பார்த்து சொல்கிறார், அந்த சக்திகளை எழுப்ப முடியும் ஒரே மனிதன் நீதான். கார்த்திக் அதிர்ச்சியில் நிற்கிறான். முனிவர் தனது கையை உயர்த்துகிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒளி கார்த்திக்குள் புகுகிறது. அவன் கையில் ஒரு மர்ம முத்திரை தோன்றுகிறது. அது ஒரு தெய்வ சின்னம். முனிவர், இது உன் அடையாளம். இந்த முத்திரை உன்னை தெய்வ சக்திகளுக்கு வழிகாட்டும். திடீரென்று அந்த இடம் முழுவதும் இருளாகிறது. தூரத்தில் சில கருப்பு நிழல்கள் தோன்றுகின்றன. அவர்கள் கண்கள் சிவப்பாக ஒளிர்கிறது. முனிவர் கவலையுடன் பார்க்கிறார். முனிவர், அவர்கள் வந்துவிட்டார்கள். கார்த்திக், யார் அவர்கள்? முனிவர், இருள் சக்தியை தேடுகிறவர்கள். அந்த நேரத்தில் திடீரென்று பெரிய மின்னல், அனைத்தும் மறைந்து விடுகிறது. கார்த்திக் திடீரென்று விழித்துக் கொள்கிறான். அவன் மூச்சு வேகமாக ஓடுகிறது. அவன் தனது கையை பார்க்கிறான். அதிர்ச்சி, அந்த முத்திரை உண்மையாக அவன் கையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் தொலைவில் இருந்து ஒரு கோவில் மணி ஒலி. அந்த ஒலி கேட்கும்போது முத்திரை ஒளிர ஆரம்பிக்கிறது. கார்த்திக் மெதுவாக சொல்கிறான், இது என்ன ரகசியம்? அவன் அந்த ஒளியை நோக்கி பார்க்கிறான். அது அந்த பழைய சிவன் கோவில். கார்த்திக்கின் வாழ்க்கை இப்போது மாற ஆரம்பித்து விட்டது. அவன் கையில் இருக்கும் அந்த முத்திரை, அது ஒரு சக்தியின் ஆரம்பம். ஆனால் அந்த சக்தியை தேடி வரும் இருள் மனிதர்களும் அருகில் இருக்கிறார்கள். கார்த்திக் இதுவரை ஒரு சாதாரண மனிதன். ஆனால் இப்போ அவன் உலகத்தை காப்பாற்றும் மனிதனாக போகிறான்.